ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஃப்ரைடே ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி. பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பட்டை, லவங்கம் அண்டு ஏலக்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் அளவு ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் அளவு டொமேட்டோ வந்து நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து இந்த மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்டு அரிசி வந்து எடுத்திருக்கேன். நார்மல் அரிசி ஒரு 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 4 கப் ரைஸ்க்கு மெஷர்மெண்ட் தண்ணி வந்து 8 கப்பு ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பாஸ்மதி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 1 கப்பு தான் வாட்டர் வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் லூஸில் விட்டுருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மஷ்ரூம் கூட. ஸோ இப்போது 4 கப் ரைஸ்க்கு 8 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மல்லி வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த ரைஸ் குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். ஸோ இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தம்க்கு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா தம் ஆகிடுச்சு பிரியாணி.
ஸோ ரைஸ் கூட நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஸ்பைசியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் பிரியாணி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜிடபிளில் மஷ்ரூம் எடுத்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.